கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை இந்த நாட்களிலும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 10ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 வியாழக்கிழமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு என்று பக்தனாகிய யோபு இந்த இடத்திலே திருவுளம் பற்றுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றவும் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் முதலாவதாக நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி வல்லமை உள்ளவர், எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் நினைக்கின்றோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து, அதாவது சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று ஒரு சாதாரணமாக இந்த நாட்களிலே நினைக்கின்றோம். அன்பு பிள்ளைகளே, ஏன் அப்படியாக அவர் இந்த நாட்களில் இந்த பூமியிலே வந்தார் என்றால், மனுஷர்களை மீட்டு கொள்ளும்படியாக, பிசாசின் பிடியிலே பிடிக்கப்பட்டிருந்த மனுஷர்களை இந்த நாட்களிலே மீட்டு கொள்ளும்படியாக, பிசாசு மனுஷர்களை கட்டி வைத்து அவர்களை அங்கே நெருக்கி தொந்தரவு செய்து கொண்டிருந்ததை ஆண்டவர் இந்த நாட்களிலே பொறுக்க முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் ஆதியிலே பாருங்கள், ஆதாமை தேவன் உருவாக்கி அந்த ஏதோன் தோட்டத்திலே இருந்தே இந்த நாட்களிலே ஜனங்களை வஞ்சித்து ஜனங்களை கொன்று அநியாயமாக இந்த நாட்களிலே அந்த ஜனங்களை இந்த நாட்களை பழிவாங்கி கொண்டிருந்தார். அந்த பிசாசுடைய தந்திரங்களை அவனுடைய தலையை நசிக்கும்படியாகத்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இங்கே வேதம் சொல்லுகிறபடி புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கிற வேளையிலே அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் 13, 14 வசனங்களிலிருந்து வாசித்து கொண்டு போகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அவர் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கையெழுத்துக்கள் எல்லாவற்றையும் குலைத்து இந்த நாட்களிலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த கையெழுத்து எப்படிப்பட்ட கையெழுத்து என்று நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஏதோன் தோட்டத்திலே அவன் இந்த நாட்களிலே அவர்களை இந்த நாட்களிலே என்ன செய்தான், ஆதாமையும் ஏவாளையும் அடிமைப்படுத்தினான், பாவத்துக்கு அடிமைப்படுத்தினான். அதுதான் இந்த நாட்களிலே அவர்களோடு செய்த ஒரு ஒப்பந்தமாக இந்த நாட்களில் இருக்கிறது. பிசாசு ஏதோன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் இந்த நாட்களிலே தன்னுடைய ஒப்பந்தத்தின் கீழே இந்த நாட்களிலே பாவத்துக்கு இந்த நாட்களிலே அடிமையாக்கினான், இச்சைக்கு அடிமையாக்கினான். அதனாலே பாருங்கள், அந்த இருவரும் தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய், பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாய் இந்த நாட்களில் இருந்தார்கள். அதன் நிமித்தம் அவருடைய சந்ததி சந்தானங்கள் இந்த நாட்களிலே பாவத்துக்கே இந்த நாட்களில் அடிமை உள்ளவர்களாய் பிறந்து அப்படியே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டார்கள். ஆனாலும் இங்கே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற வேளையிலே அந்த பாவம் இந்த நாட்களிலே நிறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் அங்கே அந்த பாவத்தை முறித்து, சாபத்தை முறித்து இந்த நாட்களிலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே இந்த பகுதி சொல்லுகிறது. பாருங்கள், பக்தனாகிய யோபு அதை தெளிவாக சொல்லுகிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசுடைய பிடியிலிருந்து இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உங்களுக்கு தேவன் எதை ஆதி முதல் குறித்து வைத்திருந்தாரோ, நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக அங்கே எதை குறித்து வைத்திருந்தாரோ அதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் முழுமையாக இந்த நாட்களிலே விசுவாசிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் விவரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே அவருடைய மகிமையை காண்பீர்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அவரிடத்திலே அங்கே அநேகம் அவரிடத்திலே உண்டு என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மறைவான சில காரியங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை நாங்கள் அவரிடத்திலே கேட்டு இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த பூமிக்கு வந்தார். அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள்.
தேவனிடத்திலே திரும்புங்கள். இந்த நாட்களிலே உங்களுக்கு குறித்திருக்கிறதை எவரும் இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களுடைய ஜீவனோட நாளுக்குள் தேவன் அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.